எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மொட்டை மாடி டின்னரில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே பறித்தா முருங்கைக்கீரையில் கேழ்வரகு அடை பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து கார்லிக் ப்ரெட்டு ஒன்று செய்ய போகிறோம். 2 டிஷ் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கேழ்வரகு மாவு, நம்ம வீட்டிலையே பறித்த முருங்கைக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி, ஜீரகம், உப்பு, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும், கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அவ்வளோதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் பறித்ததுனால இந்த டிஷ்ஷை இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில், வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்காக. எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாகணும்னா ஒரு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அடைக்கு இந்த கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தான் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனைக்கு. அதை போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமானவங்க பொடியாக நறுக்கின வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் போடுறேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் சேவக்கார மாதிரி வறுத்துக்கலாம். எப்போவுமே இட்லி, தோசை சாப்பிடுவோம் நம்ம. இந்த மாதிரி கேழ்வரகும் இப்போ தான் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் நம்ம. அப்போ தான் உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதையும் சாப்பிடுவாங்க விரும்பி. அதுவும் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே பறித்த முருங்கைக்கீரை போட்டு செய்ய சொல்ல இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே வதக்காமலும் போட்டு செய்யலாம். சீக்கிரமாக வேலை ஆகணும்னா வதக்காமலும் போட்டு செய்யலாம். ஆனால் இந்த எண்ணெயில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்போட வாசனை இருந்ததுன்னா அந்த அடையில் வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடை தட்டி போடும்போது அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வேகும் முறுமுறுன்னு. அடுத்து வந்து இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இன்னும் வதக்கி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்கீரையை நான் கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கும், கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வதக்கணும்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் லேசாக சும்மா ஒரு தட்டு தள்ளி நின்றுட்டோம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா அந்த சூடுலேயே தான் வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து வந்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசையும் போதே நல்லா வாசனை முருங்கைக்கீரை அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. முருங்கைக்கீரை பிசைஞ்சதுனால இதை வந்து இப்படி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதனால் எல்லாத்தையும் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கார்லிக் ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். அது ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அடையை அதிலே தட்டிக்கலாம். கார்லிக் ப்ரெட்டுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இது என் பையனுக்கு பிடிக்கும், அதனால தான் இதை செய்கிறேன். அந்த டிஷ்ஷு வந்து எங்களுக்கு அது அவனும் சாப்பிடுவான். பசங்க எல்லோரும் சாப்பிட்டு தான் ஆகணும், அது நல்லாயிருக்கும், சாப்பிடுவான் அவனும். இப்போ வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா சின்னதாக திருகி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதில் வந்து பட்டர் போட்டுக்கிறோம். நான் இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். இதில் வந்து பூண்டு பொடியாக திருகுனது பூண்டு போட்டுக்கலாம். அதிலே மல்லி, பொடியாக நறுக்கின மல்லி, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மல்லி, மிச்சம் வச்சிடலாம். அதிலே சில்லி ஃப்ளேக்ஸ். எங்கே உழவே இல்லை, உழுத பெருசில் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து ஒரு ப்ரெட்டாக எடுத்து ப்ரெட்டில் தடவி வைக்கலாம். நல்லா தடவி வச்சுக்கணும். இன்னொரு ப்ரெட் எடுத்து அந்த மாதிரி தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டில் எல்லாத்தையும் தடவி வச்சுட்டேன். இப்போ இது ப்ரெட்டில் எல்லாத்தையும் தடவிட்டேன். கார்லிக்லாம் போட்டு இப்போ இந்த ப்ரெட்டை தூக்கி இதில் வறுத்துக்கலாம். அதை ஆஃப் பண்ணி சிஸ்டம் ரொம்ப சூடாகிடுச்சு. பண்ணிவிட்டு செமையாக வாசனை வைக்கிறேன், பூண்டோட வாசனை. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தடவிக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். அந்த ப்ரெட்டில் தடவி செமையாக வாசனை வருது, பூண்டு வாசனை. கடையில் வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. கை வைக்கிற கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆட்டம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஒட்டி வச்சுருக்காங்க. இதை வச்சு மூடிடலாம். மொறுமொறுன்னு ஆகும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. மொறுமொறுன்னு இல்லையே. பார்த்தீங்கன்னா 2 ப்ரெட் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம்.
இருக்கு, மிக்சாக இருக்கிறது இதுவே தடவி விட்டுரும். வீடியோ தானே போயிடுது. செமையாக இருக்குது சும்மா லைட்டாக. சரி, கொத்தமல்லியோட வாசனையும் பூண்டோட வாசனையும் சூப்பராக வரும். அப்படியே இதை திருப்பி போட்டுக்கலாம். வெள்ளமாக அப்படி எடுத்து திருப்பி போட்டு அப்படியே எடுத்து இது திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குதா? கொஞ்சம் இதை அப்படியே மூடி விட்டுருலாம். இரு பாருங்க, கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒட்டிக்கிட்டு தோசைக்கல்ல போட நல்லா வந்துருக்கும். கார்லிக் பிரெட் போட்டாச்சு. அதை என் பையன் ஒன்று சாப்பிட்டான். இப்போ வந்து கேழ்வரகு அடை போட போகிறோம். இந்த கேழ்வரகு அடையை வந்து இந்த மாதிரி பால் கவரில் தட்டியும் போடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே தோசைக்கல்ல தண்ணி தொட்டு வச்சோம் அந்த தட்டியும் போடலாம். நான் வந்து சப்பாத்தி மேக்கரில் போடுறதுனால இதை இப்படி சென்டராக வச்சுட்டு இதை வச்சு இப்படி அமுக்கி விட்ருவேன். இப்படி போட்டோன்னா இப்படி பண்ணால் இது இந்த மாதிரி சப்பையாக வந்துடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடணும். வேகலைன்னா ஜீரணமாகாது. அதனால் நல்லா எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் கொஞ்சம் சிவக்க வேக விடணும். கேழ்வரகுன்றதுனால கொஞ்சம் நல்லா வேக விடணும். இந்த மாதிரி திருப்பி போட்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக விட்டுருங்க. இது மேலே வைக்காதடா, சூடுடா. அது எடுறா, அதுக்கு மேலே எடுத்துட்டேன். படல இப்படி வந்து எடுலண்ணா தெரியலண்ணா. இது அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி மூடி விடலாம். இது மேலே இருக்க சூட்லேயும் அது வேகும். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக விடணும். வேகலைன்னா வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால் நல்லா வேக விடுங்க. எடுக்கணும். இந்த ஓரெல்லாம் பாருங்கள் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். லாஸ்ட்டு ஒன்று அவ்வளோதான். லேசாக அமுகுனா போய் அமுங்கிட்டு நல்லா இருக்குது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு இது மேலே வேகத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். மேலேயும் வேகும் உள்ளேயும் வேகும். இது மூடிட்டு தரகிறேன். திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு முறை. அவ்வளோதாங்க. இது கடைசி. அவ்வளோதான், எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டாச்சு. கேழ்வரகு அடை தப்பு முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை சூப்பராக இருக்குது. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ.